இது கானா ஃபெஸ்டிவல். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ ஜெம் சிங்கர்ஸ் வித் மீ விஜய் ஸ்ரீஜா. நான் உங்க சோமஜா. ஸ்ரீஜா, அடுத்து ஜெம் சிங்கர்ல யாரை பாட கூப்பிடலாம்? ஓகே, கானா சாம கூப்பிடுறோமா? கானா ஷாம்பு போட போறியா? ஷாம்பு கூப்பிட போறீங்களா? சரி, முடி கம்மியா இருக்கே, முடி வளர்றதுக்கு ஷாம்பு தான் போட போறியோ அப்படின்னு நினைச்சிட்டேன், வேற ஒன்றும் கிடையாது. சரி ஓகே, என்ன கலாச்சது போது சாம கூப்பிடுறோமா? ஓகே, கானா ஷாமுவேல். ஸ்ரீஜா, நீங்க கூப்பிட்ட ஷாம்பு வந்துட்டாரு. பேர் அப்பலாம் இது பண்ணாத, அப்புறம் உன் பேரை வந்து ரொம்ப கலாய்ப்பாங்க. என் பேரை என்ன சொல்லி கலாய்ப்பீங்க சொல்லுங்க? ப்ரோ கலாய்ச்சி விடுங்க ப்ரோ. அது தெரியல அவனுக்கு, அதனால தான் மைக்கை கீழே இறங்கி வச்சிட்டான். இல்லை நண்பனா போயிட்டான். நண்பனா போயிட்டதுனால நாங்கள் கலாய்க்காம விடுறோம். டைலாக் சொல்லிடுறீங்களா ப்ரோ? பாடிட்டு சொல்றீங்களா? என்ன பச்சை சட்டை இன் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? சும்மா கேர்ள் ஃப்ரெண்டு கூட வெளியே போய் போறீங்களா? அப்படியெல்லாம் இல்லை ப்ரோ, சும்மா. அம்மா பார்ப்பாங்களா டிவியை? பார்ப்பாங்க கண்டிப்பா. அதனால தானே கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு தெரியுது. சாட்டிங் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது. சரி, நல்லா பாடிடுங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகேவா? தேங்க்யூ ப்ரோ. ஆல் தி பெஸ்ட். கூட வாழ்ந்து வந்த கேப்டனை காணவில்லை. 7 ஜன்மம் நினைவிருக்கும் ஏழையின் நெஞ்சுக்குள்ள. எங்க கூட வாழ்ந்து வந்த கேப்டனை காணவில்லை. 7 ஜன்மம் நினைவிருக்கும் ஏழையின் நெஞ்சுக்குள்ள. தேமுதிக கலக சிங்கம் ஐயா தரத்தில் சொக்க தங்கம். அட சோறு தந்த சொர்க்கம் உங்க பேரு இருக்கும் எங்கோ. அட சோறு தந்த சொர்க்கம் உங்க பேரு இருக்கும் எங்கோ. எங்க கூட வாழ்ந்து வந்த கேப்டனை காணவில்லை. 7 ஜன்மம் நினைவிருக்கும் ஏழையின் நெஞ்சுக்குள்ள. உயிராயிருக்கையிலே உன்னை பத்தி புரியவில்லை. உங்களோட அருமையும் தான் மக்களுக்கு தெரியவில்லை. உயிராயிருக்கையிலே உன்னை பத்தி புரியவில்லை. உங்களோட அருமையும் தான் மக்களுக்கு தெரியவில்லை. ஊரக்காக்கு ராஜாவும் நீ, கர்ம நீர ரோஜாவும் நீ. எங்களால பார்க்க முடியுமா நினைச்சாலும் உன்னை நீ. ஊரக்காக்கும் ராஜாவும் நீ, கர்ம நீர ரோஜாவும் நீ. எங்களால பார்க்க முடியுமா நினைச்சாலும் உன்னை நீ. இறைவா நீங்க ஒரு மரத்தை இங்க தரணுமே. எங்களோட கேப்டனையா உயிரை திரும்பி வரணுமே. விட்டு போன எங்களை தேட எங்க உள்ளம் உருகி வாட. உங்க புகழ சாமு பாட. எங்க உள்ளம் உருகி வாட. உங்க புகழ சாமு பாட. எங்க கூட வாழ்ந்து வந்த கேப்டனை காணவில்லை. 7 ஜன்மம் நினைவிருக்கும் ஏழையின் நெஞ்சுக்குள்ள. நல்லவங்க யாரையுமே பூமி வாழ விட்டதில்ல. தலைவர் வேண்டுமையா நாட்டுக்கு உன்னை போல. நல்லவங்க யாரையுமே பூமி வாழ விட்டதில்ல.
தலைவர் வேணுமையா. நாட்டுக்கு உன்னை போல கேப்டன் ஐயா உயிர் போச்சு, கோயம்பேடு ஜனம் சாட்சி. இதயத்தை தொட்டு சொல்லுறேன் இனிமே உன் பேச்சு. கேப்டன் ஐயா உயிர் போச்சு, கோயம்பேடு ஜனமாச்சு. இதயத்தை தொட்டு சொல்லுறேன் இனிமே உன் பேச்சு. ஏழையோட பசி தீட்ட பாசக்காரனும் நீங்கதான், உங்களை பறி கொடுத்த பாவிகளும் நாங்க தான். 100 ஆண்டு இருப்போம் நினைச்சோம், இப்ப துடியா நாங்க துடிச்சோம். ஐயா கண்ணீரை நாங்க வடிச்சோம். 100 ஆண்டு இருப்போம் துடிச்சோம், இப்ப துடியா நாங்க துடிச்சோம். இப்ப கண்ணீரை நாங்க வடிச்சோம். எங்க கூட வாழ்ந்து வந்த கேப்டனை காணவில்லை. 7 ஜென்மம் நினைவிருக்கும் ஏழை நெஞ்சுக்குள்ள. தேமுதிக கலக சிங்கம் ஐயா தரத்தில் சொக்க தங்கம். ஆட சோறு தந்த சொர்க்கம் உங்க பேரு இருக்கும் எங்கோ. ஆடதோறு தந்த சொர்க்கம் உங்க பேரு இருக்கும் எங்கோ. எங்க கூட வாழ்ந்து வந்த கேப்டனை காணவில்லை. 7 ஜென்மம் நினைவிருக்கும் ஏழை நெஞ்சுக்குள்ள. ஷாம் எதுக்கு அழுவுறீங்க? ஏன் அழுவுறீங்க சொல்லுங்க. ஃபீல் ஆயிட்டாங்க. அழுவெல்லாம் இல்லை ப்ரோ. அழுவலாம் இல்லையா? அப்படிதான் சொல்லுவோம், அப்படிதான் சொல்லுவோம். நீங்க தான் அழுவணும். அழுவுங்க. எப்படி பாடுனீங்கன்னு நினைக்கிறீங்க? நல்லா பாடினேன் ப்ரோ. நல்லா பாடுனீங்க. டோலாக் பிளேயர் கை தட்டினோட தானே சொன்னீங்க? உண்மையில நல்லா வாசித்தாங்க. என் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை ப்ரோ. நல்லா பாடினேன். நல்லா பாடின உங்க மேல இருக்க அந்த கான்ஃபிடென்ட் வந்து ஜட்ஜஸ்ட் எப்படி பாடுனீங்க அப்படின்னு கேட்டலாமா? கேட்டுடலாம் ரவி அப்பா. ஷாம், இந்த பாட்டு யார் பாடுது? சக்தி ஃப்ரெண்டே எழுதுனாப்பா. முதல்ல சக்திக்கு ஒரு எங்கள் ஜட்ஜர்ஸுங்க சார்பாக ஒரு நன்றி சொல்லிக்கிறோம். நல்ல வார்த்தைகளை நல்ல உயிர் கொடுத்து எழுதியிருக்காரு தம்பி. கண்டிப்பாக அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீ பாடுனல பாய்ப்போ? ஆமாங்கப்பா. ஃபஸ்ட்டு சரணத்தை பாடு. உயிராயிருக்கையிலே அதுதான் என்ன பண்ணு. உயிராயினே தன்னே தரநே. இந்த இடம் எடுக்கிறல தன்னே நாரே தாரே நாரே அந்த ஒரு சின்ன சின்ன பிறகா. சரிங்கப்பா. ஓகேப்பா. சரணண்ணா. ஷாம் அண்ணா வேற லெவல். தேங்க்ஸ்ண்ணா. தம்பி வந்து ஒரு பதட்டத்திலே இருந்தா போல, என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி. உன்னோட நம்பிக்கை தான் உன்னை காப்பாற்றுது. இதே கான்ஃபிடென்ட்டு மைண்டில் வச்சுக்கோ. கடைசி வரைக்கும் உனக்கான பாதையை நீ தான் உருவாக்கணும். யாரும் வந்து உனக்காக உருவாக்க மாட்டாங்க. உனக்கான பாதையை நீ தான் தேர்ந்தெடுக்கணும், நீ தான் பயணிக்கணும். ஓகேவா? நான் கூட அந்த பாட்டு எடுக்கும்போது ஏதோ ஒரு பாட்டு நினச்சேன், சூப்பராக வேறு மாதிரி உள்ளகளை புந்து நான் ஏந்தெல்லாம் கை தட்டலான்னு நினச்சேன். அது ஒரு இடம் மேலே போயிட்டு கீழே வரும்போது அசால்ட்டாக பாடுறேன் அந்த இடத்தெல்லாம். ஆமாம், அது வந்து உனக்கு வந்து காட் கிரேஸ் தான். தேங்க்ஸ். உங்கள் அம்மாவுக்கு நன்றி சொல்லு, உங்கள் அப்பாவுக்கு நன்றி சொல்லு. கண்டிப்பாக. நம்ம கானாவுக்கு நன்றி சொல்லு. என்னன்ற வாழ்த்துக்கள், வெற்றி. நீ வெளியே வந்துட்டுனே பாட்டு எழுதுன சக்திக்கு நன்றி சொல்லு. முதல்ல சொல்லிட்டேன்ப்பா, நிறைய தேங்க்ஸ் சொல்லிட்டேன்ப்பா. ஏன்னா நேற்று உடனே எனக்கு எழுதி கொடுத்தான். இப்போ சக்தியும் ஸ்டேஜுக்கு கூப்பிடலாம். சக்திக்கு எல்லோரும் ஒரு கிளாப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல ஒரு லிரிக் ரைட்டர் சக்தி. அவர் பயங்கரமாக செம்மையாக எழுதியிருந்தார். வாழ்த்துக்கள். நல்ல ஒரு பாடலாசிரியராக படத்தில் வரணும். கண்டிப்பாக ஜெம் டிவி சார். நன்றிண்ணா. விமலாமா? நல்லா பாடினேன். நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நல்லா பாடினேன். நான் நினச்சதை விட ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிரஷன்ஸ் கிடச்சிது. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. இதோட வந்து மார்க்ஸ்க்கு போயிடலாமா? போயிடலாம். ரவி அப்பா. ஆல் ஜட்ஜஸ் 10. ஆல் ஜட்ஜஸ் 10. தேங்க்யூ. சரி, ஓகே ஷாம், அடுத்த ரவுண்டுக்கு சூப்பராக ப்ரிப்பேர் பண்ண வரணும். சக்தி, நீ இன்னும் நிறைய பாட்டு நிறைய பேருக்கு எழுதி தரணும். ஓகேவா? ஜிஜா, பயங்கரமாக ஒருத்தங்க பாட்டாங்க. அடுத்து வந்து ஒரு யங்ஸ்டரை இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். யங்ஸ்டர்னா என் ஆள் வந்து பாடிட்டு போயிட்டான். அவன் தான் இருக்கிறதுல யங்ஸ்டர். அவனோட பயங்கர யங்ஸ்டர் ஒருத்தர் நான் இறக்கி வச்சிருக்கேன். யார் அது? ரவி அப்பா. இல்லை அவரோட பயங்கர யங்ஸ்டர். அவரே ஏஞ்சிட்டாரு. சபேஷ் அண்ணா. இல்லை, ரகுமான் அப்பா. அவர் தான் வந்து வரா போல நெக்ஸ்ட் பாட. எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கிறோம். நல்லா இருக்கீங்களா? பேசுற வரைக்கும் நல்லா தாண்டா இருப்ப, நீ ஏதாவது பேசினா தானே எனக்கு பிரச்சனை. நான் சொன்னல யங்ஸ்டர்னு, எப்படி சொன்னேன்னு கண்டுபிடிங்க. எப்படி சொன்னேன்? நான் எப்படி பேண்ட் போட்டிருக்கேன்? நீ ஏதோ என்னோட பேண்ட் திருடிட்டு வந்து போட்ட மாதிரி இருக்கு. இங்கே பேண்ட்டை பாரு. இல்லை, எனக்கு கானா பாடகர் கொடுத்த பட்டமே சிங்கிள் ஸ்டார் தான். சிங்கிள் ஸ்டார். அதனால தான் நான் யங்ஸ்டரை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன்ல. இந்த ட்ரெஸ்ஸு பார்த்தியா, பேண்ட்டு பார்த்தியா? ஏன் அவங்க போடக்கூடாது? அப்படியே நம்ம சக்தி வேலை பாரு, கேமராமேன் சக்தி வேலை சத்தியம் அது மாதிரி நின்றுட்டு இருக்கான். அதனால தான் யங்ஸ்டர்னு சொன்னேன். பா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்பா. நல்லா இருக்கீங்களா? என்ன பாட்டு பாட போகிறீங்க? பூந்தேர் கலந்த பாட்டில் ஐயா கேப்டன் ஐயா மேலே பாட. கேப்டன் ஐயா மேலே. ஓகே, அதுக்கு முன்னாடி டைலாக் சொல்லிடுறீங்களா? அரசுடா வல்லரசுடா. பாட விடுங்கப்பா அவரை. என்னப்பா நீங்கள் வருங்கெல்லாம் நிற்க வச்சு கலாச்சி பாடப்பா. எல்லாருமே வந்துட்டு கேப்டன் சார் டைலாக்னாலே வந்துட்டு அந்த ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக இருக்கும். இவங்க எல்லாரும் ஆட்டுக்குட்டி தடவை. இவங்க வந்து கேப்டன் சார் வந்து எதிரியை பார்த்து கத்துறேன்னா இவங்க மைக்கை பார்த்து கொஞ்சிறாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. பா நீங்கள் பாடிடுங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. நீங்கள் பாடி முடிச்சதுக்கப்புறம் வந்து நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். இது என்ன நாயோ தலைவா, மண்ணில் மறைந்தாயே நீயோ, தமிழ்நாடு தவிக்குதப்பா, கேப்டன் இல்லாமல் புலம்புதப்பா. இது என்ன நாயோ மண்ணில் மறைந்தாயே நீயோ, தமிழ்நாடு தவிக்குதப்பா, இங்கு இல்லாம புலம்புதப்பா. இது என்ன நாயோ மண்ணில் மறைந்தாயே நீயோ, தமிழ்நாடு தவிக்குதப்பா, நீ இல்லாம புலம்புதப்பா. உயிரோடு வருவேன்னு காத்திருந்தோம், அது நடக்கலையே. உயிரோடு வருவேன்னு காத்திருந்தோம், அது நடக்கலையே. மண்ணோடு போனாலும் முகத்தை நாங்க மறக்கலையே. நீ இல்லாம துடிச்சோம், கண்ணீரை வடிச்சோம், இப்போ நீ வருவே நீ வீட்டுக்கு. நீ இல்லாம தவிச்சோம், கண்ணீரை வடிச்சோம், விதி செய்த சதியால நீ மறைஞ்ச. உயிரைவா சொல்லு முறையா, எங்க கேப்டனை திருப்பி தரியா. இது என்ன நாயோ மண்ணில் மறைந்தாயே நீயோ, தமிழ்நாடு தவிக்குதப்பா, நீ இல்லாம புலம்புதப்பா. கருப்பாக இருந்தாலும் மாணிக்கமா ஐயா நீ ஜொலிப்பே. கருப்பாக இருந்தாலும் மாணிக்கமா ஐயா நீ ஜொலிப்பே. இல்லாத ஏதேனும் தேடி வந்தா கேப்டன் படி அலப்ப.
கண்ணு கலங்கோ நீ இல்லாத வாடுது உள்ளம். இது என்ன நாயோ மண்ணில் மறைந்தாயே நீயோ தமிழ்நாடு தவிக்குதப்பா கேப்டனை எண்ணி தான் துடிக்குதப்பா. பொல்லாத பாவியம் என்னால் குறித்தா உன்னை கூட்டி செல்ல. பொல்லாத பாவியம் என்னால் குறித்தா உன்னை கூட்டி செல்ல. தலைவா நீ மீண்டும் வந்து போராக்கணுமே தமிழ்நாட்டுக்குள்ளே. உன் கம்பீர குரலும் காணாம போச்சு உன்னை காணாம எங்க மனோ புண்ணாச்சு. உன் கம்பீர குரலும் காணாம போச்சு உன்னை பார்க்காம எங்க மனோ புண்ணாச்சு. எங்க இதயம் எதையும் தாங்கும் ஆனவும் பிரிவை தாங்கலையே. இது என்ன நாயோ மண்ணில் மறைந்தாயே தலைவாணியோ மறந்தாயே தமிழ் ஜனத்தை மேலே கண்ணீரில் தவிக்க விட்டே. லா, 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 லா. லா, 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 லா. லா, 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 லா. லா, லா, லே, லா, லா, லா. எதுக்கு வந்து யங்ஸ்டர்னு சொன்ன ஞாபகம் இருக்கா இப்போ? பேண்ட்டுக்காக சொன்னேன்னு. இல்லை, இப்போ பாடினதுக்கப்புறம் நீ என்னத்தை யோசிக்கணும்? வாய்ஸ்க்காக, அவங்க பாடின எனர்ஜிக்காக. புரியுதா? புரியுது புரியுது. ஓகே, சூப்பராக பாடினீங்கன்னா நீங்கள் எப்படி பாடினீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவியை பாட ஃபஸ்ட்டு கேட்டலாமா? ரவிப்பா. ஒரு நல்லா பாடினார். ஒரு நல்ல ஒரு பாடகர் தான், நல்லா பாடினார். நன்றி நன்றி, தேங்க்ஸ். சரணா. அண்ணா சொல்லுங்கப்பா. அல்டிமேட், நான் உங்களுக்கு எந்த கமெண்ட்ஸும் சொல்ல முடியாது. நீங்கள் பாடின விதம் எவ்வளோ ரேஞ்சு போவீங்கன்னு என்ன கண்ணெதிர்க்க நின்று பார்த்துக்கு நிறைய நிகழ்ச்சியில். வேற என்ன, வாழ்த்துக்கள் தான். வேற என்ன? நன்றிப்பா நன்றிப்பா. இந்த பாய்த்தெல்லாம் வந்து அண்ணன் ஆடுதொட்டி கமல்நாதனுக்கு தான் சேரணும். இந்த பாடலை எழுதியவர் அண்ணன் கமல்நாதன் தான். சபேஷ்ண்ணா. நான் ரகுமணன் வேறு லெவலில் பாடினீங்கண்ணா. நன்றிப்பா, ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் கானாவின் முன்னோடிகள் நீங்கள்லாம். நன்றிப்பா. உங்களெல்லாம் பார்த்து தான் நாங்கள் வளர்ந்தவங்க நாங்கள். நன்றி நன்றி. இன்னும் வர கானா பாடகர்லாம் உங்களை பார்த்து வளரணும் இன்னும் நல்லா. கண்டிப்பாக சூப்பராக இருந்துச்சுண்ணா. கண்டிப்பாக நன்றி நன்றிப்பா. விமலம்மா. நல்லா பாடினீங்க, சூப்பராக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நன்றிம்மா நன்றிம்மா, தேங்க்ஸ். அப்படியே மார்க்ஸ் கேட்டுருவோமா? கேட்டுருவோமா? ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு யார்கிட்ட கேட்கலாம்? நீங்கள் சொல்லுங்கள். பா 3 பேரே சொல்கிறேன்ப்பா. ஆ, நன்றிம்மா. ஓகே, 3 ஜட்ஜஸ் வந்து 10 of 10 கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் ரவுண்டில் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்கணும். நெக்ஸ்ட் ரவுண்டில் வந்து வேற மாதிரி உங்களை பார்க்கணும் கெட்டப்பில். ஓகே, கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான ரவுண்டில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சோமஜா அண்ட் விஜய் ஸ்ரீஜா. டாடா பாய்.